விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காக குழந்தை பாலியல் வன்கொடுமை தொடர்பாக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றனர். இது உத்தரப்பிரதேசத்தினுடைய முஷாஃபர் நகரில் கடந்த மார்ச் மாதம் 18 மாத குழந்தையுடன் தாயொருவர் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்தார். அப்போது குழந்தையின் தாய்க்கு உறவினரால் 30 வயது நபர் குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். இதனையடுத்து குழந்தையுடைய தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து அதே நாளில் என்கவுண்டருக்கு பிறகு அந்த நபரை கைது செய்தனர். பின்னர் பாலியல் கொடுமைக்கான ஆதாரங்களை திரட்டி தீவிரமாக விசாரணையும் நடத்தினார். சாட்சிகளிடம் காவல்துறையினர் விரைந்து விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். பின்னர் குற்றப்பத்திரிகையும் விரைவாக தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த ஜூலை 3ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வரும் 21 நாட்களுக்குள், அதாவது ஜூலை 24 பேக்ஷோ சிறப்பு நீதிபதி மனோஜ்குமார் சித்து தலைமையிலான சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் குற்றவாளிக்கு 2 லட்சம் அபராதம் விதித்து அந்த தொகையை முழுமையாக பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.